channel Trinity Cultural Academy. Today's topic on Indian geography is India's transportation system. India's transportation பார்க்கும்போது it is the lifeline of a country. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட்டாக இருக்குது. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது பேஸ்ட் ஆன் லேண்ட், வாட்டர் அண்ட் ஏர். லேண்டுன்னு பார்க்கும்போது நமக்கு ரோட்வேஸ், ரயில்வேஸ், பைப்லைன்ஸ் இதெல்லாமே வரும். வாட்டர்னு பார்க்கும்போது இன்லேண்ட் வாட்டர்வேஸ், அந்த ரிவர்ஸ் மூலமாக இருக்கிற டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அண்ட் தென் ஓஷன் ரூட்ஸ் இருக்குது. ஏர் டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது நமக்கு டொமஸ்டிக் ஏர்வேஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ்னு 2 டைப்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு இந்தியாவோட ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். மற்றதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2-ஆக பார்க்க போகிறோம். ரோட் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் இன் இந்தியா ரோட்வேஸ் வந்துட்டு போத் கூட்ஸ் கேரியிங் அண்டு பேசஞ்சர்ஸ் கேரியிங், ஷார்ட் டேர்ம் டிஸ்டன்ஸ், மீடியம் டேர்ம் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணுது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்துட்டு நியர்லி 85% ஆஃப் த பேசஞ்சர்ஸ் அண்ட் 70% ஆஃப் த ஃப்ரைட் டிராஃபிக் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரோட் டிரான்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க்னு பார்க்கும்போது டாப்பில் இருக்கிறது யுஎஸ்ஏ, அப்புறம் சைனீஸ் கண்ட்ரீஸ். இந்தியா வந்துட்டு செகண்ட் லாங்கஸ்ட் ரோட் நெட்வொர்க் இன் த வேர்ல்ட். டோட்டல் லென்த் பார்க்கும்போது 56,03,293 கிலோமீட்டர்ஸ். இது வந்துட்டு 2016 ரெக்கார்ட் பேஸ் பண்ணி இந்த லென்த் வந்து இருக்குது. பேஸ்ட் ஆன் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரோட் டிரான்ஸ்போர்ட்டை வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் இதில் வந்துட்டு பிரிக்கிறாங்க. நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ரூரல் ஆர் வில்லேஜ் ரோட்ஸ், தென் பார்டர் ரோட்ஸ், இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் இது எல்லாமே வந்துட்டு வரும். நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் இருக்க கேபிட்டல்ஸையும், தென் இம்பார்ட்டண்ட் போர்ட்ஸ், ரயில் ஜங்ஷன்ஸ், டூரிஸ்ட் சென்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு லிங்க் பண்ணுற கனெக்டிவிட்டி தான் வந்துட்டு நேஷ்னல் ஹைவேஸ். இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும். இந்த மினிஸ்ட்ரி தான் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஹைவேஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கும் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஆஸ் ஆஃப் 2016 ரெக்கார்ட்ஸ் நேஷ்னல் ஹைவேஸ் மட்டுமே வந்துட்டு நமக்கு 1.8% ரோட் நெட்வொர்க் லென்த் வந்துட்டு இருக்குது. அதாவது 1,01,011 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இந்தியாவில் வந்துட்டு லாங்கஸ்ட் வந்து NH7, இது வந்துட்டு NH44ன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு யூபி டு தமிழ்நாடு, வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. தென் ஷார்ட்டஸ்ட் நேஷ்னல் ஹைவேன்னு பார்க்கும்போது இட் இஸ் NH47A. கேரளாவில் இருக்க எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட் வந்துட்டு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கவர் ஆகுது. தென் இந்த நேஷ்னல் ஹைவேஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. இட் இஸ் நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1995. இது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. தென் இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேஷ்னல் ஹைவேஸ்ன்னு பார்க்கும்போது NH1, 1A, 2, 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் எங்கெங்கே கனெக்டிவிட்டி இருக்குன்னு வந்துட்டு இந்த டேப்லர் காலமில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், வாங்க பார்த்துடலாம். NH1 and 2 வந்துட்டு ஜிடி ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜிடி ரோடு வந்துட்டு ஷெர்ஷா சூரி காலத்தில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அமிர்தசரஸ்லேருந்து டெல்லி வரைக்கும் இருக்கிறது NH1. இது அம்பாலா ஜலந்தர் ரூட் வழியாக வந்துட்டு கிராஸ் ஆகுது. தென் NH1A வந்துட்டு ஜலந்தர் டூரி, 2 வந்துட்டு அந்த டெல்லியில் இருந்துட்டு கல்கட்டா வரைக்கும் 2 சேர்ந்தது தான் வந்து ஜிடி ரோட். தென் NH3 வந்துட்டு ஆக்ரா டு மும்பை, 4 வந்துட்டு மும்பை டு சென்னை, 5 வந்துட்டு கல்கட்டா டு சென்னை, 6 வந்துட்டு ஹசிரா டு கல்கட்டா, 7 வந்துட்டு லாங்கஸ்ட் ஒன் வாரணாசி டு கன்னியாகுமரி வயா பெங்களூர் அண்ட் மதுரா. ஸ்டேட் ஹைவேஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு என்னோட நெட்வொர்க் வந்து லென்த் பேசிஸில் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ், டவுன்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெட்வார்ட்டர்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி NHஓட ஜாயின் ஆகும். இதனோட அட்மினிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸ், ஃபினான்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் தான். நியர்லி 1,76,000 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு ஸ்டேட் ஹைவேஸ் மட்டுமே இருக்குது.
டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட் இருக்க டிஸ்ட்ரிக்ட்ஸ் அண்ட் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஸ்டேட் ஹைவேஸோட கனெக்ட் ஆகி அந்த ஸ்டேட் ஹைவேஸ் வந்துட்டு நேஷனல் ஹைவேஸோட கனெக்ட் ஆகும். இது வந்துட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்க்கு கீழே வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகுது. நியர்லி 16.81% ஆஃப் ரோட் லென்த் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ். ரூரல் ரோட்ஸ்ன்னு பார்க்கும்போது வில்லேஜ் பஞ்சாயத் மெயின்டெனன்ஸ்க்கு கீழே வர்றது, தென் பிரதான் மந்திரி கிராம் சடாக் யோஜனாக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ரோட்ஸ், பஞ்சாயத் ரோட்ஸ் எல்லாமே வந்துட்டு வில்லேஜ் ரோட்ஸ்க்கு கீழே தான் வருது. நியர்லி 39 lakh கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வந்துட்டு ரூரல் ரோட்ஸ் இந்தியாவில் இருக்கு. Then next one is border roads. It is constructed and maintained by Border Roads Organization. It is established in 1960. இது mostly northern side, northeastern borders areasல எல்லாம் இருக்கிற ரோட்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது தான் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரோட். இது வந்துட்டு சண்டிகர் டு லே இன் லடாக் வரைக்கும் வந்துட்டு போகுது. இதனோட ஆல்டிடியூட் வந்துட்டு 4270 மீட்டர்ஸில் இருக்கு. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் கோல்டன் குவாட்ரிலேட்டர், தங்க நாற்கர சாலை திட்டம். இது வந்துட்டு 1999 வந்துட்டு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் டோட்டல் லென்த் இஸ் 5846 கிலோமீட்டர். இந்தியாவில் இருக்கிற 4 இம்பார்ட்டன்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸஸ் வந்துட்டு இதை கவர் பண்ணுது. டெல்லி டு கல்கட்டா, தென் சென்னை, மும்பை டு டெல்லி, இது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த குவாட்ரிலேட்டர் வந்து கனெக்ட் பண்ணுது. தென் நார்த் சவுத் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்ஸ். நார்த் சவுத் காரிடார்னு பார்க்கும்போது ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது. இட்ஸ் டோட்டல் லென்த் இஸ் 4076 கிலோமீட்டர்ஸ். தென் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார், இது வந்துட்டு அசாம் டு குஜராத். குஜராத்தில் போர்பந்தர்ல இருந்துட்டு சில்சார் இன் அசாம் வரைக்கும் வந்துட்டு இது கனெக்ட் ஆகுது. இதனோட டோட்டல் லென்த் 3640 கிலோமீட்டர்ஸ். இந்த நார்த் சவுத் காரிடாரும் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடாரும் வந்துட்டு ஜான்சியில் இன்டர்செக்ட் ஆகும். தென் ஜிடி ரோட், தட் இஸ் கிராண்ட் ட்ரங்க் ரோட். இது வந்துட்டு ஹுமாயூனுக்கு அப்புறம் வந்த சூர் ஆட்சியில் ஷெர்ஷா இருந்தபோது இந்த ரோடை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட எம்பையரை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் பில்ட் பண்ணுறதுக்காகவும் இண்டஸ் வேலியிலேருந்து சோனார் வேலி வரைக்கும் இந்த ரோடை வந்து போட்டிருப்பாரு. இது வந்துட்டு சாஹி ராயல் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்துட்டு கல்கட்டா டு பெஷாவர் வந்து இதனோட கனெக்டிவிட்டி. தென் பிரிட்டிஷ் பீரியடில் வந்துட்டு இதனோட நேமை கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக அமிர்தசரஸ்லேருந்து கல்கட்டா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்துட்டு 2 செக்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நேஷ்னல் ஹைவே 1 and 2. 1 வந்துட்டு அமிர்தசரஸ்லேருந்து டெல்லி வரைக்கும், தென் டெல்லி டு கல்கட்டா வந்துட்டு NH2ன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிரஸ்வேஸ். ஹை குவாலிட்டி ஹைவேஸ் வித் ஹை ஸ்பீட் டிராஃபிக் தான் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பிரஸ்வேஸ். இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஸ்வேஸ்ன்னு பார்க்கும்போது மும்பை டு புனே ரோட், தென் கல்கட்டா டு டும்டும் ஏர்போர்ட் ரோட், துர்காப்பூர் டு கல்கட்டா ரோட், டெல்லி டு ஆக்ராவில் இருக்கிற யமுனா எக்ஸ்பிரஸ்வேஸ், இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். தென் கம்மிங் டு இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ், இது வந்துட்டு ரோட்ஸ் தட் லிங்க் இந்தியா வித் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ் லைக் நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான். இந்த இன்டர்நேஷ்னல் ஹைவேஸை வந்துட்டு எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா பசிபிக் என்ற ஆர்கனைசேஷனோட அக்ரிமெண்ட்டில் வேர்ல்டு பேங்கோட ஹெல்ப்பில் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதனோட மெயின் எய்ம் வந்துட்டு அண்டை நாடுகளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காகவும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காகவும் தான் வந்துட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க. இது வந்துட்டு இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ஹைவேஸை வந்துட்டு அதனோட நெய்பரிங் கண்ட்ரிஸோட லிங்க் பண்ணுது. தென் ரோட் டென்சிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு நார்தர்ன் பிளெயின்ஸில் அதிகமாகவும் இருக்கும். தென் மவுண்டேனியஸ் ஏரியாஸில் வந்துட்டு ரோட்ஸ் போடுறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கஷ்டமான விஷயன்றதுனால அங்கே கொஞ்சம் டென்சிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும். தென் இந்தியன் கண்ட்ரியில் வந்துட்டு கேரளா ஸ்டேட்டில் ரோட் டென்சிட்டி அதிகமாகவும் ஜம்மு காஷ்மீரில் கம்மியாகவும் இருக்குது. Then important one-liners in this presentation. India has the second longest road network in the world. The total length of Indian roadways is 56,03,293 km as of 2016 records. Then national highways is about 1,01,011 km, which is about 1.8% of the total road network length in 2016. The longest national highway is NH7, which runs from Varanasi in UP to Kanyakumari in Tamil Nadu. It is about 2,369 kilometers.
Then shortest national highway is NH47A, Ernakulam to Kochi Port, Wellington Island, with about 6 kilometers. Then, National Highways Authority of India was established in the year 1995. Border Roads Organization has constructed world's highest road joining Chandigarh and Leh in Ladakh, with an altitude of 4,270 meters. The length of Golden Quadrilateral Superhighways in India is 5,846 km. The north-south and east-west corridors intersect at Jhansi. Road density is the highest in Kerala and lowest in Jammu Kashmir. Then important model questions. The length of Golden Quadrilateral Superhighways in India is answer option A 5846 km. North, south and east west corridors intersect at answer option B Jhansi. The longest national highway in India is answer option A NH7. The shortest national highway in India is answer option C NH47A. National Highways Authority of India was established in the year answer option B 1995. Friends, for PDF and online test, kindly text at this WhatsApp number 9894904745 or drop a mail at this mail ID vanakamudi.tnu@gmail.com. Friends, kindly like, share and comment our videos and subscribe our channel to get the upcoming videos. Thank you friends.